வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் தமிழ் வீக்லி வார இதழில் வந்துள்ள வேலைவாய்ப்பு செய்திகளை காண்போம். ISRO LPSCயில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிகள். இஸ்ரோவின் கீழ் உள்ள திரவ இயக்க மையத்தில் LPSC காலியாக உள்ள டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் LPSC 01/2025, டேட்டட் 9/9/2025. பணியின் பெயர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல். காலியிடங்கள் 11. பிரிவு 2 எலக்ட்ரானிக்ஸ். காலியிடம் 1. கல்வித் தகுதி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரிவில் 3 வருட டிப்ளமோ முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2. பணியின் பெயர் சப் ஆஃபீஸர். காலியிடம் 1. கல்வித் தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் சப் ஆஃபீஸர் சான்றிதழும் 2 வருட பணி அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். மேலும் கனரக வாகனத்திற்குரிய ஓட்டுநர் உரிமம் மற்றும் பிசிக்கல் ஃபிட்னஸ் சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும். 3. பணியின் பெயர் டெக்னீசியன் பி. பிரிவு டர்னர். காலியிடம் 1. பிரிவு 2 ஃபிட்டர். காலியிடங்கள் 4. பிரிவு 3 ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் மெக்கானிக். காலியிடம் 1. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் மேற்கண்ட பிரிவில் ஏதாவது ஒன்றில் ITI தேர்ச்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் ஏ. காலியிடங்கள் 2. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் கனரக வாகனர் ஓட்டுநர் உரிமம் 5 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 5. பணியின் பெயர் லைட் வெஹிக்கிள் டிரைவர் ஏ. காலியிடங்கள் 2. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் லகு ரக வாகனத்திற்குரிய ஓட்டுநர் உரிமம் மற்றும் 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். மேற்கண்ட பணிகளுக்கான வயது 26/8/2025 தேதியின்படி 35க்குள் இருக்க வேண்டும். உச்ச வயது வரம்பில் SC/ST பிரிவினர்களுக்கு 5 வருடமும் OBC பிரிவினர்களுக்கு 3 வருடமும் சலுகை அளிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் ஸ்கில் டெஸ்ட் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்ப கட்டணம்: பொது மற்றும் OBC பிரிவினருக்கு ரூபாய் 750, SC/ST PWD பெண்களுக்கு ரூபாய் 500. இதனை ஆன்லைன் மூலம் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை: www.lpsc.gov.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க இறுதி நாள் 26/8/2025 தேதிக்குள் விண்ணப்பிக்கவும். இணையத்தில் முழுமையான தகவலை தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். ரயில்வேயில் 10th ITI +2 படித்த விளையாட்டு வீரர்களுக்கு வேலை. வெஸ்டர்ன் ரயில்வேயில் காலியாக உள்ள விளையாட்டு வீரர்களுக்கான காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதால் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் RRC/WR/1/2025. பணியின் பெயர் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா 2025-26. காலியிடங்கள் 64. விளையாட்டு பிரிவுகள் வாரியாக காலியிட பகிர்வு விவரம் வருமாறு: அத்லெட்டிக்ஸ் 6, பாஸ்கெட் பால் 2, சைக்கிளிங் 3, கபடி 4, கிரிக்கெட் 6, டேபிள் டென்னிஸ் 1, வாலிபால் 3, ஹாக்கி 4, பவர் லிஃப்டிங் 4, ரெஸ்லிங் 3, ஹேண்ட்பால் 6, வெயிட் லிஃப்டிங் 2, பாடி பில்டிங் 3, ஜிம்னாஸ்டிக் 2, ஃபுட்பால் 3, கோகோ 6, ஸ்விம்மிங் 2, வாட்டர் போலோ 2. வயது வரம்பு 1/1/2026 தேதியின்படி 18 முதல் 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். கல்வித் தகுதி +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது 10ஆம் வகுப்பு அல்லது ITI படித்திருக்க வேண்டும். மேற்கண்ட கல்வித் தகுதியுடன் காலியிடம் ஏற்பட்டுள்ள விளையாட்டு பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் தேசிய, மாநில, பல்கலைக்கழக அளவிலான போட்டிகளில் விளையாடி குறைந்தது 3வது இடம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் பெற்றிருக்க வேண்டிய விளையாட்டு தகுதிகள் பற்றிய கூடுதல் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. +2 தேர்ச்சியுடன் ஆங்கிலத்தில் சுருக்கெழுத்து எழுதும் திறன் மற்றும் தட்டச்சு படித்தவர்களுக்கு கூடுதல் கிரேடு பே வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் விளையாட்டு தகுதி மற்றும் விளையாட்டு சாதனைகள் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். இதற்காக நேர்முக தேர்வு நடத்தப்படும். இது பற்றிய விவரம் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும். பணிக்கு தேர்வு செய்யப்படும் நபர்கள் ரயில்வேயில் சீனியர் கிளர்க், ஜூனியர் கிளர்க்காக பணியமர்த்தப்படுவர். 1/4/2023க்கு பிந்தைய விளையாட்டு சாதனைகள் மட்டும் கணக்கில் கொள்ளப்படும். விண்ணப்ப கட்டணம்
யூஆர் பிசி இடபிள்யூஎஸ் பிரிவினர்களுக்கு ரூபாய் 500, எஸ்சி எஸ்டி பெண்கள் சிறுபான்மையினருக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 250. கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை www.rrc.wr.com என்ற இணையதளம் வாயிலாக 29/8/2025 முன் விண்ணப்பிக்கவும். கூடுதல் தகவலை இணையத்தில் முழுமையாக அனைத்து தகவலையும் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். கூட்டுறவு சங்கத்தில் பட்டதாரிகளுக்கு கிளார்க் பணி. மதுரை கூட்டுறவு சங்கத்தின் கீழ் செயல்படும் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் நகர்ப்புற கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை வங்கியில் கீழ்வரும் பணிகளுக்கு தகுதியானவர்கள் தேவை. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 01/2025. பணியின் பெயர் உதவியாளர். காலியிடங்கள் 100. கூட்டுறவு சங்கங்கள் வாரியாக ஏற்பட்டுள்ள காலியிட விவரம் இணையத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வயது 1/7/2025 தேதியின்படி பொது பிரிவினர் 32 வயதுக்குள்ளும், பொது பிரிவை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் 42 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தினர்கள் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். இதர பிரிவினர்கள், அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி எம்பிசி பிரிவினர்கள் மற்றும் அனைத்து பிரிவையும் சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு உச்ச வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். அத்துடன் கீழ்வரும் ஏதாவது ஒரு கல்வி தகுதியை பெற்றிருக்க வேண்டும். 1. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பெற்றிருக்க வேண்டும். அல்லது சென்னையில் உள்ள நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பெற்றிருக்க வேண்டும். அல்லது பிகாம் ஹானர்ஸ் கூட்டுறவு பட்டம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பு: 2025 ஆண்டில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் கூட்டுறவு பயிற்சி பயின்று வரும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை பெற்று வருவதற்கான சான்றிதழனை போனாஃபைட் சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களிடமிருந்து பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். கூட்டுறவு பயிற்சியினை வெற்றிகரமாக முடித்ததற்கான சான்றிதழை சமர்ப்பித்த பின்னரே இவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும். எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு பற்றிய விவரம் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும். எழுத்துத் தேர்வு 11/10/2025 அன்று நடைபெறும். விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடி மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு ரூபாய் 250 மட்டும். இதர பிரிவினர்களுக்கு ரூபாய் 500. கட்டணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை www.drbmadurai.net என்ற இணையதளம் மூலம் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்க இறுதி நாள் 29/8/2025. கரன்சி நோட் அச்சகத்தில் மேனேஜர் பணிகள். காலியிடங்கள் 88. பாரத ரிசர்வ் வங்கி நோட் முத்ரைன் பிரைவேட் லிமிடெடில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2/2025. பணியின் பெயர் டெபுட்டி மேனேஜர், பிரிவு பிரிண்டிங் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 10. கல்வி தகுதி பிரிண்டிங் டெக்னாலஜி பிரிண்டிங் இன்ஜினியரிங் பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் பிஇ பிடெக் தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பிரிவு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். காலியிடங்கள் 3. கல்வி தகுதி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பவர் இன்ஜினியரிங் பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் பிஇ பிடெக் தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 3. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். காலியிடங்கள் 2. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் பிஇ பிடெக் தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 4. ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேக்ரவுண்ட். காலியிடங்கள் 9. மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பர்சனல் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் முதுகலை பட்டம் தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 2. பணியின் பெயர் ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 ட்ரெயினி. காலியிடங்கள் 64. வயது 18 - 28க்குள். கல்வி தகுதி பிரிண்டிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் 55% மதிப்பெண்களுடன் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 1 வருட பணி அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். உச்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 5 வருடமும் ஓபிசி பிரிவினருக்கு 3 வருடமும் சலுகை அளிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு, ஸ்கில் டெஸ்ட் மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். எழுத்துத் தேர்வு அக்டோபர் மாதம் நடத்தப்படும். எழுத்துத் தேர்வுக்கான பாடத்திட்டம் மதிப்பெண் விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது.
எழுத்துத் தேர்வு சென்னையில் நடைபெறும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 600. இதனை ஆன்லைன் மூலம் செலுத்தவும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, இஎக்ஸ்எஸ் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை https://www.brBNMPL.co.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க இறுதி நாள் 31/8/2025. இணையத்தில் முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரியில் டீச்சிங், நான் டீச்சிங் பணிகள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் காலியாக உள்ள கீழ்கண்ட லெக்சரர் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். 1. பணியின் பெயர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல், காலியிடம் 1. கல்வி தகுதி மெக்கானிக்கல் பிரிவில் PhD தேர்ச்சியுடன் 12 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 2. பணியின் பெயர் லெக்சரர், பிரிவு சிவில், காலியிடங்கள் 2. பிரிவு 2 மெக்கானிக்கல், காலியிடங்கள் 4. பிரிவு ECE, காலியிடம் 1. பிரிவு 4 அக்ரி என்ஜினியரிங், காலியிடங்கள் 2. பிரிவு 5 இங்கிலீஷ், காலியிடம் 1. பிரிவு 6 கெமிஸ்ட்ரி, காலியிடம் 1. பிரிவு 1 - 4க்கான கல்வி தகுதி மேற்கண்ட பிரிவில் BE, BTech முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 5, 6க்கான கல்வி தகுதி இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் முதல் வகுப்பில் தேர்ச்சியுடன் நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஜூனியர் அசிஸ்டண்ட், காலியிடம் 1. வயது வரம்பு 18 - 32க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஸ்டோர் கீப்பர், காலியிடம் 1. வயது வரம்பு 18 - 37க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை www.saktitech.net என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் 29/8/2025 தேதிக்குள் விண்ணப்பிக்கவும். இணையத்தில் முழுமையான தகவலை தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். நியூ இந்தியா அசூரன்ஸ் நிறுவனத்தில் அதிகாரி பணிகளுக்கு 550 பேர் தேவை. நியூ இந்தியா அசூரன்ஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணியின் பெயர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜெனரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்கேல் 1. துறை வாரியாக காலியிட பகிர்வு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதி: ஜெனரலிஸ்ட், ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் 60% மதிப்பெண்ணுடன் இளநிலை, முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 2. AO ஹெல்த், MPPS பட்டம் பெற்று இந்திய மருத்துவ கவுன்சிலில் படிப்பை பதிவு செய்திருக்க வேண்டும். பிரிவு 3 CA, ICAA, BCom, MCom பட்டம் பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 4 சட்டப்பாட பிரிவில் இளநிலை, முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 5. IT, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட பாடத்தில் இளநிலை, முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். IT பிரிவிற்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடத்தில் முதுநிலை பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். 6. பிஸ்னஸ் அனலிஸ்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், மேக்ஸ், டேட்டா சயின்ஸ் போன்ற ஏதாவது ஒரு பாடத்தில் இளநிலை, முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 7. ரிஸ்க் இன்ஜினியர்ஸ், இன்ஜினியரிங் பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். கம்பெனி செக்ரட்டரி, ICSA அங்கீகாரம் பெற்ற ACS, FCS பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஆக்சுவரியல் ஸ்பெஷலிஸ்ட், ஆக்சுவரியல் சயின்ஸ் பாடப்பிரிவை ஒரு பாடமாக கொண்டு ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பு: பொது OBC பிரிவினர்கள் குறைந்தது 60% மதிப்பெண்களும், SC, ST பிரிவினர்கள் குறைந்தது 55% மதிப்பெண்களும் பெற்று பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். எழுத்துத் தேர்வுக்கான பாடத்திட்டம் மதிப்பெண் விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட தேர்வு நடைபெறும் தேதி 14/9/2025. இரண்டாம் கட்ட தேர்வு நடைபெறும் தேதி 29/10/2025. விண்ணப்ப கட்டணம்: SC, ST, PWD பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100, இதர பிரிவினர்களுக்கு ரூபாய் 1000. இந்த கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை www.newindia.co.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க இறுதி நாள் 30/8/2025. இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் அப்ரண்டிஸ் பயிற்சி, காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 750. பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பட்டதாரிகளுக்கு உதவித்தொகையுடன் கூடிய 1 வருட அப்ரண்டிஸ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. பயிற்சியின் பெயர் அப்ரண்டிஷிப். மொத்த காலி பணியிடங்கள் 750. கல்வி தகுதி: ஏதாவது ஒரு பாடத்தில் இளநிலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் வயது வரம்பு, கல்வி தகுதி ஆகியவை 1/8/2025 தேதியின்படி
கணக்கிடப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை எழுத்துத் தேர்வு. நேர்முகத் தேர்வின் அடிப்படையில் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படுவர். எழுத்துத் தேர்வு நடைபெறும் இடங்கள் மற்ற தேர்வு மைய விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை. விண்ணப்பதாரர்கள் முதலில் தங்களுடைய கல்வித் தகுதியை பற்றிய விவரங்களை www.nats.education.gov.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். பின்னர் www.bfsissc.com என்ற இணையதளம் வழியாக 20/8/2025 முன் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு www.iob.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளவும். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 500 பேருக்கு வேலை. மகாராஷ்டிரா வங்கியில் காலியாக உள்ள ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸர் பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணியின் பெயர் ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸர். கல்வித் தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் பொதுத்துறை தனியார் துறை வங்கிகளில் 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். CMA, CFA, ICWA போன்ற கல்வி தகுதி பெற்றிருப்பது விரும்பத்தக்கது. வயது வரம்பு 22 முதல் 35க்குள். விண்ணப்பிக்கும் முறை. www.bankofmaharashtra.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை ஆன்லைனில் பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து அனுப்ப இறுதி நாள் 30/8/2025 முன் சென்று சேருமாறு அனுப்பவும். கூடுதல் விவரங்களுக்கு இணையத்தை பார்த்து தெரிந்து கொள்ளவும். பேங்க் ஆஃப் பரோடாவில் 417 பேருக்கு ஆஃபீஸர் பணிகள். பணியின் பெயர் மேனேஜர் சேல்ஸ். ஏதாவது ஒரு பாடத்தில் இளநிலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும் அல்லது வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களில் 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 2 பணியின் பெயர் ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் சேல்ஸ். காலி பணியிடங்கள் 142. வயது வரம்பு 24 முதல் 36க்குள் இருக்க வேண்டும். 3 பணியின் பெயர் மேனேஜர் அக்ரிகல்ச்சர் சேல்ஸ். வயது 26 முதல் 42க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி. அக்ரி பிஸ்னஸ், ரூரல் மேனேஜ்மெண்ட், பேங்கிங் பாடப்பிரிவுகளில் முதுநிலை பட்டம் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்யூனிகேஷன் போன்ற ஏதாவது ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் BE, BTech பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது MBA, ஃபைனான்ஸ், MCA, PGDM மார்க்கெட்டிங், MBA மார்க்கெட்டிங் அல்லது CA, CMA, CFA போன்ற ஏதாவது ஒரு பட்டம் பெற்று வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களில் 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை. ஆன்லைன் முறையில் நடைபெறும் எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு, பணி அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை. www.bankofbaroda.in/career என்ற இணையதளம் மூலம் 26/8/2025 ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். கூடுதல் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளவும். அடுத்து SBI வங்கியில் பட்டதாரிகளுக்கு 5180 காலி பணியிடங்கள். SBI வங்கியில் வாடிக்கையாளர் சேவை மற்றும் விற்பனை பிரிவில் ஜூனியர் அசோசியேட்ஸ் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதால் தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் CRPD/CR/2025/26/6. பணியின் பெயர் ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ். மொத்த காலியிடங்கள் 5180. வயது வரம்பு 1/4/2025 தேதியின்படி 20 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தகுதியானவர்கள் பிரிலிமினரி எழுத்துத் தேர்வு மற்றும் மெயின் எக்ஸாம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை. தகுதியானவர்கள் www.sbi.co.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க இறுதி நாள் 26/8/2025. இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். நான் வாசித்த அனைத்து வேலைவாய்ப்பு செய்திகளும் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் தமிழ் வீக்லி வார இதழில் வந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.